தமிழ் மாநில முஸ்லிம் லீக் கட்சி சார்பில் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கோட்பாட்டின் கீழ் மாநில மாநாடு விரைவில் நடைபெற உள்ளது. இது தொடர்பான ஆலோசனை கூட்டம் சென்னை தீநகரில் உள்ள தனியார் ஓட்டலில் நடைபெற்றது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் கூறிய அந்த கட்சியின் தலைவர் திரு ஷேக் தாவூத், 2026 தமிழகத்தில் ஆட்சி மாற்றம், அரசியல் மாற்றம் ஏற்படும் வகையில் இந்த மாநாடு நடைபெற உள்ளதாகவும், பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட சிறுபான்மையினர் மக்கள் இணைந்து இந்த மாநாட்டை நடத்துள்ளதாகவும் மகிழ்ச்சி. தமிழ் மாநில முஸ்லிம் லீக் மாநில மாநாட்டை நடத்துவதற்கான ஆலோசனை கூட்டத்தை இங்கே செய்திருக்கின்றோம். மாநில மாநாடு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கின்ற கோட்பாட்டின் கீழ் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 1980க்கு பின்னால் சிறுபான்மை மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்களிடையே பெரிய வேறுபாடு ஏற்பட்டிருக்கிறது, மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஜாதிய பிரிவினைகள் தமிழர்கள் மத்தியில அதிகமாக பேசப்படுகிறது. இந்த பிரிவினைகளால் ஆட்சி மாற்றங்கள் வந்தும் எந்தவித காட்சி மாற்றங்களும் நடைபெறவில்லை. மக்களுக்கு மேம்பாடு கல்வியில், வேலை வாய்ப்பில், பொருளாதாரத்தில் ஏற்படவில்லை. இதையெல்லாம் மனதில் கொண்டு தமிழ் மாநில முஸ்லிம் லீக் தமிழகம் எங்கும் உள்ள பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களையும் ஒருங்கிணைத்து, வணக்க வழிபாடுகள் வேறு வேறாக இருந்தாலும் நாம் அனைவரும் தமிழர்கள் என்ற முறையிலே ஒன்றிணைந்து மாறுபட்ட கருத்தை கொண்டு வந்து ஆட்சியில் மாற்றம் வேண்டும் என்ற நோக்கத்தை இந்த தமிழ் மாநில முஸ்லிம் லீக்கினுடைய மாநாட்டில் நிறைவு செய்ய வேண்டும் என்று சற்று ஏறக்குறைய ஒரு அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் 2 லட்சம் பேருக்கு மேல அந்த மாநாட்டில் கூட்டலாம் அப்படின்னு இருக்கோம். அந்த மாநாட்டுக்கான ஆலோசனை கூட்டம் தான் இது. இதுல ஒரு பெரிய மாற்றம் 2026 தமிழ் மாநில முஸ்லிம் லீக்கினுடைய இந்த முயற்சி ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்துக்கு வித்திடும். இந்த திராவிட மாடல் ஆட்சிகள் எல்லாம் மாற்றக்கூடிய முறைகள், தொடர்ந்து ஒருபாலரே ஆட்சியில் இருப்பதும் மற்றவர்கள் எல்லாம் சிரமப்படுவதும், மக்கள், இளைஞர்கள், இளம்பெண்கள், படித்தவர்கள், கல்வியாளர்கள் அரசியலுக்கு வர தயங்குகின்ற சூழல் இருக்கிறது. அரசியல் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. நாம் அதை செய்ய முடியாது, நாம் அரசியலுக்கு போகக்கூடாது, அரசியல் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் என்று எண்ணக்கூடிய போக்கு இளைஞர்கள் மத்தியிலே, இளம் பெண்கள் மத்தியிலே இருக்கிறது. குறிப்பாக படித்த இளைஞர்கள் மத்தியிலே வாக்களிக்க கூட அவர்கள் வந்து வரிசையிலே நின்று வாக்களிக்க தயாராக இல்லை என்ற நிலை இருக்கிறது. இந்த நிலைகளை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று தமிழ் மாநில முஸ்லிம் லீக் கருதுகிறது. ஆகவே இளைஞர்களை ஒருங்கிணைக்க வேண்டும், இளம்பெண்களை ஒருங்கிணைக்க வேண்டும், அவர்களுக்கு அரசியலில் மாற்றத்தை கொண்டு வர எண்ணத்தை ஏற்படுத்த வேண்டும். வெந்ததை திண்டோம், விதி வந்தால் சாகின்றோம் என்ற நிலையை மாற்ற வேண்டும். நாம் தான் நமக்கான மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இப்பொழுது பேசிக் கொண்டிருப்பவர்கள் எல்லாம் அவர்களுக்கான மாற்றத்திற்காக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ் மாநில முஸ்லிம் லீக் அனைத்து மக்களுக்குமானது, தமிழர்களுக்கானது. தமிழர்களை ஒருங்கிணைத்து தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்திற்கான வித்திட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த மாபெரும் மாநாட்டை நடத்துவது என்று முடிவெடுத்திருக்கிறோம். பத்திரிகையாளர் சந்திப்புல தேதி, நேரம், இடம் எல்லாமே கரெக்டா சொல்லிடுவோம். இன்னொரு 10 நாள்ல உங்களுக்கு அடுத்த பத்திரிகையாளர் சந்திப்பு இருக்கு. அதுக்குள்ள எங்களுக்குள்ள கூடி பேசி எங்க வைக்கலாம், என்ன ஏதுங்கிறதெல்லாம் முடிவெடுத்து எந்த நேரத்துல எந்த இடத்துலங்கிறத தெரிவிச்சிருவோம். அதுக்கான உங்களோட அடுத்த பிரஸ் மீட்ல கண்டிப்பாக தெரிவிச்சிருவோம். ஆட்சி மாற்றம் சொல்றீங்க, என்னென்ன கொள்கை அடிப்படையில வந்து நீங்க மாற்றம் எதிர்பார்க்கறீங்க? இப்ப இதுவரைக்கும் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறவங்களும் சரி, முன்னால் நடத்துறவங்களும் சரி, பெரிய அளவுல தமிழர்களுக்கான மாற்றம் வந்ததாக எனக்கு தெரியல. கல்வியிலும் சரி, வேலை வாய்ப்பிலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி. சற்று ஏறக்குறைய எனக்கு இங்க இருக்கிற நண்பர்கள், நீங்க பழையவர்களாக இருந்தா இல்ல புதியவர்களா இருந்தா என்னை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. ரொம்ப காலம் 40 ஆண்டுகளுக்கு மேல அரசியல்ல இருக்கேன். எந்த மாற்றமும் வந்ததாக வர்றவங்க ஒவ்வொரு டைமும் வரும்போதும் மாற்றம் வரும்னு சொல்லித்தான் வர்றாங்க. பெரிய அளவுல மாற்றம் வந்ததாக தெரியல. விலைவாசி விண்ணை முற்றுகின்ற விலைவாசியாக இருக்கு. எல்லா விலைவாசியும் ஏறி இருக்கு. முதல்ல வர்றதுக்கு முந்தி சொல்றாங்க விலைவாசியை ஏற்ற மாற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, வந்ததுக்கு அப்புறம் விலைவாசி அதிகமாக இருக்கு. சம்பளம் கூடி இருக்கான்னா சம்பளம் கூடல,
15,000 20,000க்கு மேல நீங்க இப்ப எடுத்ததுல எங்கேயும் சம்பளம் கிடையாது. அப்ப இதுல வாடகை கொடுத்து ஒரு குடும்பத்தை நடத்த முடியுமானா யாரும் நடத்த முடியாது. இப்படி உள்ள இந்த சூழல்ல விலைவாசி மாத்திரம் ஏறிக்கிட்டு இருக்கு, பொருளாதாரம் கூடல நமக்கு. நம்ம பிள்ளைகளுக்கு கல்வியில இப்ப இந்த நீட்டு அது இதெல்லாம் கொண்டு வர்றாங்க. அப்ப அதுக்கு நாங்க கையெழுத்து போடுவோம் காலெழுத்து போடுவோம்னு சொல்றாங்க, மாற்றத்தை கொண்டு வருவோம், யாராலையும் கொண்டு வர முடியல. அதே மாதிரி எல்லாமே பேசுறதாக இருக்கே தவிர செயல்பாடுல ஒண்ணுமே இல்லை. வந்ததுக்கு அப்புறம் வேற 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 கதைகளை சொல்றாங்க. அதே மாதிரி கவர்னர் வேணான்னு சில பேர் பேசுறாங்க. ரொம்ப காலமா அறிஞர் அண்ணா அவர்கள் இருக்கும் போதே கவர்னர் வேணான்னு எல்லாம் பேசினாங்க. ஏன் கவர்னர் வேணாங்கிறத பாராளுமன்றத்துல பேசி ஒரு சட்டமா உருவாக்கி வேணாண்டின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அங்க வேணும்னு சொல்லி அவருக்கு கீழே தான் பதவி பிரமாணம் எடுத்துக்கிறாங்க. இங்க திரும்பி என்ன சொல்றாங்க, அவரை வேணான்னு சொல்றாங்க. இது என்ன போக்கு? அங்க ஒண்ணு பேசுறாங்க, இங்க ஒண்ணு பேசுறாங்க. ஏன் சரியான பேச்சாக சரியான அரசியலாக இல்ல? இந்த நிலைப்பாட்டுல மாற்றம் வேணும்னா ஒழுங்கானவர்கள், அதாவது உண்மை பேசக்கூடியவங்க, ஒழுங்கானவங்க, மக்களுக்காக அரசியல் செய்யக்கூடியவங்க வரணுங்கிறது என்னுடைய நிலைப்பாடு. அதுக்கான மாற்றத்தை கொண்டு வரணும். இளைஞர்களுக்கு இதை புரிய வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அரசியல் கட்சி தலைவர்கள் அது நாங்க பேசி முடிவெடுத்து தான் நாங்க யாரை கூப்பிடலாம் யாரை கூப்பிடக்கூடாது. இப்ப தமிழ் மாநில முஸ்லிம் லீக்குடைய மாநாடு, அப்ப அது சம்பந்தப்பட்ட தமிழ் மாநில முஸ்லிம் லீக்குடைய நிர்வாகிகள் எல்லாருமே கலந்துக்குவாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 2 லட்சம் பேராவது எல்லா சமுதாய மக்களுமே கலந்துக்குவாங்க. அதுல ஜாதி மதங்களுக்கெல்லாம் கிடையாது எதுவுமே. தமிழர்கள் பூராமே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் பூராமே கலந்துக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. நம்முடைய வணக்க வழிபாடுகள் வேறு வேறாக இருக்கலாம். நம்ம எல்லாருமே தமிழங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து